ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா ஜனநாயகன் பத்தி ஒரு பாசிட்டிவான நியூஸ். அதாவது படம் இந்த மந்தே ரிலீஸ் ஆக போகுதான். சென்சார்ல பாத்தீங்கன்னா படத்துக்கு ஏ சர்டிபிகேட் தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். சோ அந்த ஏ சர்டிபிகேட் இந்த வாரத்துல வந்துடும். படம் மோஸ்ட்லி ஜூலை எண்டுல ரிலீஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரியான நியூஸ் வருது. ஜூலை 17, ஜூலை 23, ஜூலை 31 சொல்லிட்டு என்ன தேதின்னு தான் தெரியல. பட் மோஸ்ட்லி ஜூலைல கன்ஃபார்மா வந்துருன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் எனிவே ஃபைனலா படம் ரிலீஸ் ஆக போகுது. சோ அதுவே போதும். ஏன்னா இடையில பாத்தீங்கன்னா படம் ரிலீஸே ஆகாது, நிரந்தரமா போட போறாங்க அப்படின்னு மாதிரி நியூஸ் வந்துச்சு. சோ அந்த மாதிரி ஆகாம இப்ப ரிலீஸ் ஆக போறது பெரிய ரிலீஃப். என்ன ஏ சர்டிபிகேட் என்றதால குழந்தைங்களோட படம் பார்க்க போக முடியாது. சோ அதனால கலெக்ஷன்ல ஒரு சின்ன இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா தளபதி படங்கள்னாலே ஃபேமிலியா வந்து பாப்பாங்க. சோ எவ்வளவு பேரால குழந்தைங்களை வீட்லயே விட்டுட்டு வந்து பார்க்க முடியும்ன்றது தெரியல. பட் மேக்ஸிமம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்துருவாங்க. ஸ்டில் இருந்தாலுமே ஒரு பாக்ஸ் ஆபீஸ்ல அதனால சின்ன இம்பாக்ட் இருக்கும். ஹோப்ஃபுல்லி சீஃப் மினிஸ்டர் என்ற டேகும் தளபதியோட கடைசி படம் அப்படின்றதும் அதை பேலன்ஸ் பண்ணிடும் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் படம்ன்றதால ஃபேன்ஸ் ரிப்பீட் வாட்ச்ல பாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா இன்னொரு பக்கம் லீக்கான வெர்ஷனை பார்த்தா நிறைய பேரு படம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது லாஸ்ட் படம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணப்பவே நான் பர்சனலா எடுத்த முடிவு, ரிவ்யூ கொண்டாட்டத்தோட இந்த படத்தை பார்க்க கூடாது, ஒன்லி செலிப்ரேஷன் அப்படின்றது தான். ஏன்னா தளபதி இவ்வளவு வருஷங்களா போதுமான அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு. சோ இந்த ஒரு ஜேர்னியை செலிப்ரேட் பண்றதுக்கு தான் இந்த ஒரு படம். அதுவும் ரிவ்யூன்றது நெக்ஸ்ட் படத்துல இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்றதுக்காக சொல்றதுதான். பட் தளபதி இனிமேல் படங்கள் பண்ண போறது இல்ல. சோ இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி டிசப்பாயின்மெண்ட் ஆகாம சந்தோஷமா போயிட்டு வேற லெவல்ல படத்தை செலிப்ரேட் பண்ண வேண்டியதான். அதுவும் சீஃப் மினிஸ்டரா ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு மனநிலையில தான் இருந்தேன். இப்ப சிஎம் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் வேற. சோ கடைசி படத்தை ஒரு சிஎம் ஆயிட்டு பாக்குற கொடுப்புன்னு இந்த யூனிவர்ஸ்ல எத்தனை ஃபேண்டம்க்கு கிடைக்குன்னு தெரியல. சோ தளபதிக்காக நன்றி கடனுக்காக இந்த மாதிரி மைண்ட் செட் மாத்திக்கணும்லாம் சொல்லல. ஜஸ்ட் ரிவ்யூ கண்ணோட்டத்துல பார்த்து உங்களோட சந்தோஷத்தை கெடுத்துக்காதீங்க. சோ அழகா கிடைக்கக்கூடிய இந்த ஒரு ஹாப்பினஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு சீக்கிரமா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்றாங்களான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.